காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக கேரள மாநிலம் கண்ணூரில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். சந்தோஷ், அங்க கண்ணூர்ல மழை பாதிப்பு நிலவரம் என்ன? கண்ணூர், காசர்கோடை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதலே பாத்தீங்கன்னா இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்துல வீசக்கூடிய சூறாவளி காற்று தான் மிகப்பெரிய சேதத்தை இந்த மாநிலத்தில் ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மழை பாத்தீங்கன்னா இந்த சூறை காற்றோடு வீசக்கூடிய காரணத்தினால பல இடங்கள்ல மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுவதும், அதே போல அந்த மரக்கிளைகள் முறிந்து விழுவதும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு முதலே மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்துல இந்த சூறாவளி காற்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த காற்று வீசக்கூடிய சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு சத்தம், இந்த சத்தத்தை இதுவரை அவர்கள் கேட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு அந்த மழையை பற்றி விவரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய வேகம் கடுமையாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பல இடங்கள்ல மரங்கள் வேரோடு சாய்ந்து விழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற மரங்கள் விழக்கூடிய நேரத்துல சாலை போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. அதே போல வீடுகளுக்கு மேலே விழும் பொழுது வீடுகள் நாசமாகி அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சேதத்தை, ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இதே போல பாத்தீங்கன்னா மின் கம்பங்கள் மீது விழக்கூடிய மரங்கள் காரணமாக மின்சாரம் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மரங்கள் விழுந்து மின் கம்பங்கள் முறிந்து விழுகக்கூடிய நிலையில மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதுவும் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், அனைத்து துறை சேர்ந்த அதிகாரிகளும் இணைந்து அந்த பகுதியில மீட்பு பணியில ஈடுபடுறாங்க. மரங்கள் விழுந்தால் உடனடியாக தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மரங்களை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறார்கள். தற்போது, அதாவது நாளை வரை மழை நீடிக்கும் என்ற ஒரு காரணத்தினால பல மாவட்டங்கள்ல கேரள அரசும் அதே போல மற்ற துறை அதிகாரிகளும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.